இன்றைக்கு நம்முடைய பகுதியில் பிரதான விவசாய தொழில், இன்னொன்னு நெசவாளர், இன்னொன்னு விசைத்தறி. இதானக்கு இருக்குது. நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் விவசாயம், நெசவு, விசைத்தறி மூன்று நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மூன்று தொழிலும் அண்ணா திமுக ஆட்சியில் அற்புதமா இருந்தது. திமுக ஆட்சியில் இப்படி இருக்குதா? இன்னைக்கு விவசாயம் செய்யவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதே அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட விவசாயிகள் ஏரி, குளம், குட்டை எல்லாம் ஆழப்படுத்தி பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். விவசாயிகள் விலை இல்லாம மண்டல் மண்ணை அவருடைய நிலங்களுக்கு கொண்டு போய் அதை பயன்படுத்தலாம். அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா விவசாயிகள் தாராளமா ஏரி, குளம், குட்டையில் மண்டல் மண்ணை அள்ளலாம். விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். அதையும் ஷிப்ட் போட்டு கொடுக்கறாங்க. அதே போல நெசவாளர்கள் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது 300 யூனிட் கொடுத்து, இப்ப மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே 450 யூனிட் கொடுக்கப்படும். விலை இல்லாம 450 யூனிட் கொடுக்கப்படும். அதே போல விசைத்தறிக்கு இப்ப 1000 யூனிட் விலை இல்லாம கொடுப்பத 1400 யூனிட்டா விலை இல்லாம கொடுக்கப்படும். விசைத்தறிக்கு 1400 யூனிட் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதோட இப்போ நம்முடைய தீபாவளி என்று எல்லா பெண்களுக்கும் அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இந்த பட்டு புடவை நம்முடைய கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு அதன் மூலமாக பெறப்படும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.